சிவாய நமக. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வீட்டில், குறிப்பாக தமிழர்கள் வீட்டில், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க வீட்டில், அதையும் தாண்டி இறை நம்பிக்கை இருக்கிறது என்கிற ஆர்வம் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாருமே போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு அற்புதமான தமிழ் இலக்கிய நூல் தான் நம்முடைய பக்தி இலக்கிய நூல் தான் திருவாசகம். 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக இருப்பது தான் திருவாசகம். திருவாசகம் மட்டும் 8ஆம் திருமுறையாக இல்லை, கூடவே திருக்கோவையாரும் இருக்குது. இந்த திருவாசகம் அப்படின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, திருவாசகமாக ரொம்ப அது படித்தா கஷ்டம் வந்துடும், திருவாசகத்தை படித்தா நமக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்த திருவாசகம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம் தமிழ் மொழியினுடைய திருக்குறள் எப்படி நம்ம உலக பொதுமுறைன்னு சொல்கிறோம், அது மாதிரி இந்த திருவாசகம் தமிழரின் பொதுமுறைன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு அர்த்தங்கள் நிறைந்த நிறைய அற்புதமான சிந்தனைகள் நிறைந்த ஒரு தமிழ் களஞ்சியம்னே கூட நம்ம சொல்லலாம். இந்த திருவாசகத்தை வெறும் பக்தியாக மட்டும் பார்க்காம, இந்த திருவாசகத்தை நம்ம வாழ்வியல் நடைமுறைகளோட ஒத்துப்போகிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு பாட்டு கூட மூட நம்பிக்கையை வலியுறுத்துகிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளை சொல்கிற மாதிரியோலாம் இல்லை. எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான தகவல்களை கொண்ட ஒரு 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 பெரிய பொக்கிஷம் தான் நம்ம திருவாசகம். திருவாசகத்தை பொறுத்த வரைக்கும் திருவாசகம் முற்றோதல் பண்ணுறோம், திருவாசகத்தை நாங்கள் விலக்கி பேசுகிறோம் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச அத்தனை பேருமே திருவாசகத்தை படிக்கலாம். என்னென்னா, ஒரு மரபு கவிதை வடிவில் அது இருக்குது அப்படின்றதால அந்த இலக்கியத்தை கொஞ்சம் திரும்ப 2-3 வாட்டி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி திருவாசகம் அது கூடவே விளக்கம், அந்த பாட்டு ஒன்று கொடுத்து அந்த பாட்டுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா திருவாசகம் நிச்சயமாக நல்லா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். நம்ம தமிழ் அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் சொத்துக்களை விட்டுட்டு போகிறோமோ இல்லையோ, அதாவது சொத்துக்கள் அப்படின்னு நான் சொல்கிறது இன்றைய நிலையில் இந்த லௌகீக வாழ்க்கையில் சொத்துக்கள் அப்படின்றது கார், பங்களா, பெரிய நிலபுலங்கள் அந்த மாதிரி அது தேவை, அது பெரிய விஷயம். அது இன்றைக்கி தேவையா இல்லையான்றது அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்தது. நான் சொல்கிறது அறிவுசார் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிப்பாக கல்வி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நம்முடைய பக்தி இலக்கியங்களையும் நம்முடைய இலக்கியங்களையும் நம்முடைய சமகால எழுத்தாளர்கள், அதே மாதிரி நம்முடைய பாரம்பரிய கவிஞர்கள், நம்முடைய பாரம்பரிய மொழி மற்றும் கலாச்சாரம் சார்ந்த தகவல்களையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் எப்படி அப்பா அம்மாக்கிட்ட நம்ம சில சமயங்களில் கோச்சிக்கிறோம், சில சமயங்களில் அன்பாக இருக்கிறோம், சில சமயங்களில் கொஞ்சி பேசுகிறோம், சில சமயங்களில் சண்டை போட்டுக்கிறோம், சில சமயங்களில் எப்படி சொல்கிறது ரொம்ப தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மாக்கிட்ட நம்ம எப்படிலாம் நடந்துக்கிறோமோ அதே மாதிரி இறைவன்கிட்ட அடியார்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் தான் இந்த திருவாசகம். வேறு ஒன்றுமே இந்த திருவாசகத்தில் கிடையாது. நீங்கள் எப்படி அப்பாட்ட சண்டை போட்டுங்க, அதே மாதிரி சிவபெருமானோடு நாம் சண்டை போடலாம். இந்த இதில் நம்ம திருவாசகத்தை படிச்சிங்கன்னா சிவபெருமான் கூட சண்டை போட்டுக்கலாம், கோச்சிக்கலாம், அவரை குளிக்க வைக்கலாம், அவரை பாராட்டி பாடலாம், அவருக்காக நம்ம தூங்காமல் அவரை நினச்சிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அவர் நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்கிறதும், நாம் நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறதும், இதுதான் திருவாசகம். திருவாசகம்ன்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு இதுவோ இல்லை வேறு ஏதாவது பெரிய பெரிய சிரமமான பகுதியோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவனையே நம்ம நினைக்கிறோம், அவனை நம்மளை நினைக்க வைக்கிறோம். இதுதான் திருவாசகம். திருவாசகத்தில் ரொம்ப அழகாக இப்போ நம்ம எப்படி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அப்புறம் வேலை முடிஞ்சு நம்ம நைட் தூங்குகிறோம். அதே மாதிரி தான் இறைவனை காலையில் எழுப்புறதுலேருந்து அவனுக்கு குளிக்க வச்சு நீராட்டி சீராட்டி பாராட்டி அவனுக்கு தேவையான பஜனை பாடல்களை எல்லாம் பாடி அவனை புகழுற மாதிரி அவனுடைய கீர்த்திகளை சொல்லி அவனுடைய பெருமைகளை போற்றி அப்படியே நடந்து நைட்டு அதாவது காலையில் திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும், அதாவது இரவு போகிற வரைக்கும் அந்த இறைவனோடு நம்ம செய்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம இந்த திருவாசகத்தில் பார்க்கலாம். அதனால தான் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது நம்முடைய சான்றோர்கள் சொல்லக்கூடியது. திருவாசகம் என்பது, திருவாசகத்தை திரும்ப திரும்ப ஒருவன் படிக்கிற பொழுது மன அமைதி நிச்சயமாக ஏற்படும். மன அமைதி
பல்வேறு சிக்கல்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறமை, இது எல்லாமே வந்து நம்ம திருவாசகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும். திருவாசகம் பக்தி இலக்கியம் எல்லாத்தையும் தாண்டி அதில் சொல்லப்படுகிற அந்த தமிழ் வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த தமிழ் வந்து அவ்வளோ ஒரு அழகான தமிழாக இருக்கும். அதாவது பல பல அரிய பல வந்து அழகிய சொற்களை கோர்த்த ஒரு பூமாலை தான் நம்முடைய திருவாசகம். தமிழ் எழுத்துக்களை வந்து பூக்களாக இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை அப்படியே தொகுத்து பூ மாலையாக வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்முடைய திருவாசகம். திருவாசகத்தில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கலாம், திரும்ப திரும்ப நீங்கள் பேசலாம். அதை பற்றி பேசுவதற்கு, அதை பற்றி சொல்வதற்கு கால நேரங்கள் கிடையாது, படிப்பதற்கு நேர காலங்கள் கிடையாது. எல்லா சமயங்களிலும் எல்லா நேரங்களிலும் திருவாசகத்தை படிக்கலாம். இந்த மதத்துக்காரர் திருவாசகம் படிக்கலாம், இந்த மதத்துக்காரர் திருவாசகம் படிக்கக்கூடாது என்பதே கிடையாது. எல்லோரும் படிக்கலாம். மன நிம்மதி வேண்டி அந்த தமிழை அழகியலை ஆராய்கிறார்கள் அத்தனை பேருமே திருவாசகத்தை படிக்கலாம். எல்லாரும் அவரவர்கள் மதத்தை எப்படி நாம் நேசிக்கிறோமோ அதுபோல இன்னொருவர் மதத்தை நான் விமர்சிக்கக்கூடிய தகுதியும் எனக்கில்லை. என் மதத்தை நான் நேசிக்கிறேன். இன்னொருவர் மதத்தினுடைய உணர்வுகளையும் மத நம்பிக்கைகளையும் நான் மதிக்கிறேன். இல்லை என்றாலும் ஒதுங்கி நிற்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லா வகைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் திருவாசகம் ஒரு அற்புதமான தேன் தமிழ் வேதம். இந்த தேன் தமிழ் வேதத்தை நீங்கள் நிச்சயமாக படித்து அந்த பொருளை உணர்ந்து வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகளையும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் நல்ல முடிவுகளையும் எடுத்து வாழ்க்கையில் பெரிய நிலைகளை அடைய வேண்டும். இந்த தமிழினுடைய அரிய பல சுவைகளை, இந்த தமிழினுடைய ஆழத்தை, இந்த தமிழினுடைய அழகை எல்லோரும் படிக்க வேண்டும். தமிழை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை திருவாசகத்தை படித்து பாருங்கள். அந்த திருவாசகம் அப்படி ஒரு இனிமையை கொடுக்கக்கூடியது. திருச்சிற்றம்பலம்.